Good morning students. Subject physics unit 4 electric charge and electric current. Last classல நம்ம இந்த lesson பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல வந்து சில டாபிக்ஸ் வந்து last classல நம்ம பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம் அப்படினா electric charge, electric current, electric field, electric potential, EMF னா electromotive force, potential difference, resistance இதெல்லாமே நம்ம last classல பார்த்தோம். Okay students, today's topic electric circuit diagram. To represent an electrical wiring or solve problem involving electric circuits, the circuits diagram are made. அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு எலக்ட்ரிக்கல் வயரிங்க்கு வந்து நமக்கு கண்டிப்பா எதுல இருந்து கிடைக்குன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்ல இருந்து தான் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். அதுக்காக வந்து நம்ம உருவாக்குனதா வந்து சர்க்யூட் டயக்ராம். The four main components of any circuit, namely cell, connecting wire, switch and resistor or load are given above. In addition to the above, many other electrical components are also used in an actual circuit. A uniform system of symbols has been evolved to describe them. It is like learning a sign language but useful in understanding circuit diagrams. Some common symbols in the electric circuit are shown in table 4.1. Okay, இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா மெயினா வந்து 4 காம்போனன்ட் வந்து எல்லா சர்க்யூட்லயுமே வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. என்னன்னா செல், கனெக்டிங் வயர், ஸ்விட்ச் அண்ட் ரெசிஸ்டர். இங்க கொடுத்திருக்காங்களா இந்த சர்க்யூட் டயக்ராம். இதுல பாத்தீங்கன்னா செல் இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்விட்ச் இருக்கு, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது எல்லாமே கனெக்ஷன் பண்றதுக்கு நமக்கு கனெக்டிங் வயர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த சிம்பிள்ஸ் மட்டும்தான் இந்த சர்க்யூட் டயக்ராம்ல இந்த காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. எப்படி நம்ம ஒரு சைன் லாங்குவேஜை லேர்ன் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த சர்க்யூட் டயக்ராமை வந்து நம்ம லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நிறைய விதத்துல வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம சர்க்யூட் டயக்ராம்ல வந்து யூஸ் பண்ற சில காமன் சிம்பிள்ஸ் வந்து கீழே டேபிள் 4.1ல வந்து கொடுத்திருக்காங்க. அதே நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்விட்ச், செல், பேட்டரி. இந்த செல் பேட்டரி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? 1 இருந்தா செல், 1 ஆர் மோர் இருந்துச்சுன்னா பேட்டரி. நெக்ஸ்ட் டிசி பவர் சப்ளை, ஏசி பவர் சப்ளை, லைட் பல்ப், பொட்டன்ஷியோமீட்டர், லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் ஆர் எல்டி ஆர் வயர்ஸ் ஜாயிண்ட், வயர்ஸ் கிராஸ்ட், ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டாட், ஃபியூஸ், காயில் ஆஃப் ஒயர், டிரான்ஸ்ஃபார்மர், செமிகண்டக்டர் டயோட், galvanometer, ammeter, voltmeter, two-way switch, earth connector, capacitor, thermistor, last of bell. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல யூஸ் பண்ற காமனான சிம்பிள்ஸ். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. போய் நமக்கு வந்து அம்மீட்டரையோ இல்லை வோல்ட்மீட்டரையோ அப்படியே வந்து டயக்ராம் டிரா பண்ண வேண்டியது இல்லை. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா போதும். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். Look at the two circuits shown in figure 4.11. In figure A, two bulbs are connected in series and in figure B, they are connected in parallel. Let us look at each of these separately. இங்க வந்து உங்களுக்கு two circuits வந்து கொடுத்திருக்காங்க. Figure 4.11ல வந்து two circuits கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து சீரியஸ் சர்க்யூட், இன்னொன்னு வந்து parallel circuit. Figure A வந்து சீரியஸ் சர்க்யூட், figure B வந்து parallel circuit. ஸோ இப்போ நம்ம செப்பரேட்டா ஒன்னொன்னே பத்தி எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். First வந்து சீரியஸ் சர்க்யூட். Let us first look at the current in a series circuit. In a series circuit, the components are connected one after another in a single loop. In a series circuit, there is only one pathway through which the electric charge flow. From the above, we can know that the current I all along the series circuit remains same. That is, in a series circuit, the current in each point of the circuit is same. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா சீரியஸ் சர்க்யூட்ல கரண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சீரியஸ் சர்க்யூட்ல வந்தீங்கன்னா இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு அந்த மாதிரி ஒரு சிங்கிள் லூப், சிங்கிள் ஒயர்ல வந்து நமக்கு கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து சீரியஸ் சர்க்யூட். சீரியஸ் சர்க்யூட்ல வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுமா? எப்படி ஃப்ளோ ஆகும்? இங்க ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரியில இருந்து நமக்கு என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகும். பேட்டரியா செல்ல இருந்து நமக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இப்படி ஃப்ளோ ஆகுறப்போ எல்லா பக்கமே வந்து சீரியஸ் சர்க்யூட்ல கரண்ட் வந்து சேமா தான் இருக்கும். கரண்ட்டுங்கிறது என்னது? ஐங்கிற கரண்ட் வந்து அந்த சீரியஸ் சர்க்யூட் ஃபுல்லாவே வந்து சேமா தான் வந்து இருக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு
என்ன தெரியும்னா சீரியஸ் கனெக்ஷன்ல இருக்கிற எல்லாத்துலயுமே வந்து கரண்ட் வந்து சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் parallel circuit. In parallel circuit the components are connected to the EMF source in 2 or more loops. In a parallel circuit there is more than one path for the electric charge to flow. In a parallel circuit the sum of the individual current in each of the parallel branches is equal to the main current flowing into or out the parallel branches. Also in a parallel circuit the potential difference across separate parallel branches are same. ஓகே, parallel circuit பத்தி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1 or 2 more loopsல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. நமக்கு இங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இங்க ஒரு வயர்ல கனெக்ஷன் பண்ணிக்கிறாங்க, இங்க ஒரு வயர்ல வந்து கனெக்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கறதா வந்து நம்ம parallel கனெக்ஷன் சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு நமக்கு நிறைய வேஸ் இருக்கு. இதுல போலாம், இல்ல இப்படி கூட போலாம், எப்படி வேணா வந்து கரண்ட் போய்க்கலாம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து எல்லா பக்கமே சேமா இருக்காது. இந்த ரெண்டுல வர கரண்ட் வந்து பிளஸ் பண்ணாதான் ஓவரால் கரண்ட் வந்து நமக்கு சேமா இருக்கும். இந்த ரெண்டே பிளஸ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் வந்து ஓவரால் கரண்ட் வந்து சேமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எது சேமா இருக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த parallel சர்க்யூட்ல வந்து எல்லா பக்கமே வந்து சேமா இருக்கு. சோ சீரியஸ் சர்க்யூட்ல எது சேமா இருக்கும்னா கரண்ட் வந்து சேமா இருக்கும். parallel சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எல்லா பக்கம் சேமா இருக்கும். Next, effect of electric current. When current flows in a circuit, it exhibits various effects. The main effects are heating, chemical and magnetic effect. ஒரு சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அங்க கண்டிப்பா என்ன ஆகும், நிறைய எஃபெக்ட் வந்து நடந்திருக்கும். அதுல மெயினான எஃபெக்ட் என்னெல்லாம் நடக்கும்னா ஹீட்டிங், கெமிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹீட்டிங் எஃபெக்ட். Activity 2. Cut an arrow-shaped strip from aluminium foil. Ensure that the head is a fine point. Keep the arrow-shaped foil on a wooden board. Connect the thin pin to 2 lengths of wire. Connect the wires to the terminals of electric cell, maybe of 9 volt. Press one pin onto the pointed tip and other pin at the point above the 1 or 2 millimeter away. Can you see that the tip of aluminium foil start melting? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃபாயில்ல இருந்து ஒரு சின்ன ஒரு ஏரோ ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க கீழே வச்சிருக்காங்களா இந்த மாதிரி ஏரோ மார்க் இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்ல வந்து நமக்கு ஒரு அலுமினியம் ஃபாயில கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஹெட் பாத்தீங்கன்னா ரொம்ப பாயிண்டா கூர்மையா இருக்கிற மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து எங்க வைக்க சொல்றாங்கன்னா ஒரு உட்டன் போல்ல வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு உட்டன் போல்ல வந்து அதை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2 பின் தின்னா இருக்கிற 2 பின்னை எடுத்து அதை வந்து ஒயர் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பின்ன குண்டூசி மாதிரி இருக்கும்போது குண்டூசி எடுத்து ஒயர்ல வந்து 2 பக்கம் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒயரை வந்து எங்க கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா செல்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை செல், 9 வோல்ட்ல இருக்கிற ஒரு செல்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்க கொடுத்திருக்காங்களா எலக்ட்ரிக் செல் மேபி 9 வோல்ட்ல இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கனெக்ட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பின்ல வந்து ஒரு பின்னை கொண்டு வந்து இந்த அலுமினியம் ஃபாயில கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அது மாதிரி அந்த பாயிண்டா இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு பின்ன கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல இருந்து ஒரு 2 or 3 மில்லிமீட்டர் தள்ளி வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. அப்படி வச்சதுக்கு அப்புறம் நம்ம கரண்ட் ஆன் பண்ணி எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து மெல்ட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. Next, caution அப்படினா எச்சரிக்கை. The heating effect and chemical effect experiment have to be performed only with a DC cell of around 9 volt. Students at any cost should not use the main domestic electric supply which is a 220 volt AC voltage. If it is used, it will give a heavy electric shock leading to a severe damage to our body. ஓகே, இப்போ ஹீட்டிங் எஃபெக்ட் அண்ட் கெமிக்கல் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம செய்யறப்போ 9 வோல்ட் செல்லை வச்சு தான் வந்து நம்ம செய்யணும். அது தவிர ஸ்ட்ரெயிட்டா 220 வோல்டேஜ் வச்சு நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு ஹெவி எலக்ட்ரிக் ஷாக் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில சிவியர் டேமேஜ் வந்து நடக்கக்கூடும். அதனால நம்ம ஹீட்டிங் எஃபெக்ட் ஆர் கெமிக்கல் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்போ 9 வோல்ட் செல்லை வச்சு தான் வந்து செய்யணும். Next, when the flow of current is resisted, generally heat is produced. This is because the electrons while moving in a wire or resistor suffer resistance. What has to be done to overcome the resistance which is converted into heat energy? This conversion of electrical energy into heating energy is called Joule heating, as this effect was extensively studied by the scientist Joule. Okay, ஒரு current வந்து flow ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா flow ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து
ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஒரு எலக்ட்ரான் வந்து ஒயர் ஆர் ரெசிஸ்டர்ஸ்ல மூவ் ஆகுறப்போ கண்டிப்பா வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அங்க வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுல, ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதுல்ல, அங்க வந்து சில ஒர்க் வந்து நடந்திருக்கும். அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிற பேர் என்ன அப்படின்னா ஜூல் ஹீட்டிங். எதனால அங்க ஜூல் ஹீட்டிங் வந்துச்சுன்னா இந்த எஃபெக்டை வந்து யார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னா சயின்டிஸ்டான ஒரு ஜூல்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதனாலதான் இந்த எஃபெக்டுக்கு பேர் வந்து ஜூல் ஹீட்டிங்னு நேம் வந்துச்சு. Next, this forms the principle of all electric heating appliances like iron box, water heater, toaster, etc. Even connecting wires offer a small resistance to the flow of current. That is why almost all electrical appliances including the connecting wires are warm when used in an electric circuit. Okay, இந்த ஜூல் ஹீட்டிங் பிரின்சிபலை பேஸ் பண்ணி வந்து சில எலக்ட்ரிக் ஹீட்டிங் அப்ளையன்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். என்னன்னா அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர், டோஸ்டர், இது எல்லாமே வந்து இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. இப்போ அயன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்குறோம். அது என்ன பண்ணுது, ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர், டோஸ்டர் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதனாலதான் வந்து இதையே ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ணி இருக்குன்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ல வந்து கண்டிப்பா வந்து ஒயர் கூட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த சர்க்கியூட் வந்து கண்டிப்பா சூடாத்தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து நீங்க கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு அதை தொட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும், ஹீட்டா இருக்கு. டிவி இல்ல மொபைல் போனே சார்ஜ் போட்டு கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும், ஹீட்டா இருக்கு. இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ஹீட் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்குது. ஓகே, இதுதான் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட். நெக்ஸ்ட், கெமிக்கல் எஃபெக்ட் ஆக்டிவிட்டி 3. Take a beaker half filled with copper sulfate solution. Take a carbon rod from a used dry cell. Win a wire of its upper end. Take a thick copper wire, clean it well, and flatten it with a hammer. Immerse both the copper wire and carbon rod in the copper sulfate solution. Connect the carbon rod to the negative terminal of an electric cell and the copper wire to the positive terminal of the cell. Also ensure that the copper and the carbon rod do not touch each other but are close enough. Wait and watch. After some time you would find fine copper deposited over the carbon rod. This is called electroplating. This is due to the chemical effect of current. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பீக்கர்ல வந்து ஹாஃப் பீக்கர் ஃபில் ஆன மாதிரி காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒரு கார்பன் ராட் வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து ஒயர் வச்சு ஒரு ரெண்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் ரெண்டு எங்க கனெக்ட் பண்ணிக்கிறோம், செல் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு காப்பர் ஒயர் எடுத்து அதை வந்து ஹேமர் யூஸ் பண்ணி பிளாட்டா வந்து நம்ம வச்சிருக்கோம். அதுல வந்து இன்னொரு எண்ட் ஆஃப் ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டையும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ள வந்து நம்ம வைக்கிறோம். ஓகேவா? வச்சுட்டு என்ன பண்றோம்னா இந்த செல்லோட நெகட்டிவ் டெர்மினல் மைனஸ் இருக்கும்ல, மைனஸ் பிளஸ் இப்படித்தானே இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து பிளஸ் மைனஸ். அப்ப ஷார்ட்டா இருக்கிறது மைனஸ், பெருசா இருக்கிறது வந்து பிளஸ். அப்ப இங்க வந்து என்ன இருக்குது, கார்பன் ராட் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருக்குது. இந்த பெருசா இருக்குதா, அப்ப இது பாசிட்டிவ். இது வந்து எது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா காப்பர் ஒயர் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்குது. இந்த ரெண்டு உள்ள வைக்கிறோம். ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று டச் ஆகிற மாதிரி வைக்க கூடாது, சில டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து நம்ம வைக்கணும். இப்படி வச்சு கொஞ்ச நேரம் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா இது என்ன ஆயிருக்கும்னா காப்பர் ஃபுல்லாவே வந்து இந்த கார்பன் ராட்ல வந்து டெபாசிட் ஆயிருக்கும், அதாவது படிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங். இது வந்து எதனால நடக்குன்னா கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் மூலமா தான் வந்து இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங் வந்து நடக்குது. So far we have come across the causes in which only the electron can conduct electricity. But here when the current passes through electrolyte like copper sulfate solution, both the electron and positive copper ion conduct electricity. Okay, first நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இது வராததுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரான் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மேல பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல வந்து கரண்ட்டை பாஸ் பண்றப்போ எலக்ட்ரான் அண்ட் பாசிட்டிவ் காப்பர் அயன் ரெண்டுமே வந்து என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. The process of conduction of electric current through solution is called electrolysis. The solution through which the electricity passes is called electrolyte. அதாவது இந்த கண்டக்ஷன்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து சொல்யூஷன்ல பாஸ் பண்றோம்ல அந்த ப்ராசஸ் பேர் வந்து எலக்ட்ரோலிசிஸ். எந்த சொல்யூஷன் நம்ம எலக்ட்ரிசிட்டி பாசஸ் பண்றோமோ அந்த சொல்யூஷன் பேர் வந்து எலக்ட்ரோலைட். The positive terminal inserted into the solution is called anode. The negative terminal cathode. In the above experiment, copper is anode, carbon rod is cathode. அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் எது கூட கனெக்ட் பண்ணாங்க, பாசிட்டிவ் டெர்மினல்
எது கூட கனெக்ட் பண்ணாங்க? திங்க் பண்ணீங்களா? எது கூட கனெக்ட் பண்ணாங்க? காப்பர் ஒயர் கூட வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணாங்க. நெகட்டிவ் டெர்மினலை வந்து கார்பன் ராடு கூட வந்து கனெக்ட் பண்ணாங்க. அப்போ பாசிட்டிவ் டெர்மினலான காப்பர் ஒயர் வந்து ஆனோடு, நெகட்டிவ் டெர்மினலான கார்பன் ராடு வந்து கேத்தோடு. பாசிட்டிவ் டெர்மினல் ஆனோடு, நெகட்டிவ் டெர்மினல் கேத்தோடு. அதனால வந்து காப்பர் ஒயர் வந்து ஆனோடு, கார்பன் ராடு வந்து கேத்தோடு. Next, do you know extremely weak electric current is produced in the human body by the movement of charged particles. These are called synaptic signals. These signals are produced by electrochemical process. They travel between brain and the organ through nervous system. அதாவது நம்ம ஹியூமன் பாடியிலயுமே சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மூவ்மெண்ட்னால வந்து நமக்கு ரொம்பவே வீக்கான எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பேர் என்ன? சினாப்டிக் சிக்னல்ஸ்னு சொல்லுவோம். அந்த சிக்னல் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் மூலமா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அது எங்க டிராவல் ஆகுனா பிரெயினுக்கும் ஆர்கன் சிஸ்டம்க்கும் பிட்வீன்ல வந்து நமக்கு டிராவல் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட் டயக்ராம் பார்த்தோம். நெக்ஸ்ட் காமன் சிம்பிள்ஸ் இன் எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து சில சிம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல சீரியஸ் சர்க்யூட் அண்ட் பேரலல் சர்க்யூட் பார்த்தோம். சீரியஸ் சர்க்யூட்ல வந்து கரண்ட் சேமா இருக்கும், பேரலல் சர்க்யூட்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிறப்ப சில எஃபெக்ட் வந்து நடக்கும். அதில் மெயினா ஹீட்டிங், கெமிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து பார்த்தோம். அதில் ஹீட்டிங் எஃபெக்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் கெமிக்கல் எஃபெக்ட் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.